துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையகத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. 26/11/2016 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. துர்முகி வருடம் கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி. சகல சிவாலயங்களிலும் இன்னைக்கு மாலை ஸ்ரீ நந்தீஸ்வரர் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராககாலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள். திருமந்திரம் ஒரு ஞான புதையல். 4ஆம் தந்திரத்திலே சக்தி வேதம் என்ற 4ஆம் தலைப்பிலே கலைமகளாக சரஸ்வதியாக திருமூலர் நமக்கு அம்பிகையை காட்டுகின்றார். சரஸ்வதி என்ற ஒரு கடவுள் வழிபாடு எல்லா சமயத்திலும் உள்ளன. உலகெங்கும்
காண முடிகிறது. சமண சமயத்தவர்கள் சரஸ்வதியை வணங்குகிறார்கள், பௌத்தர்கள் வணங்குகிறார்கள், சீனர்கள் வணங்குகிறார்கள். எல்லா சமயங்களிலும் அறிவு கடவுள் வேறு யாரும் கிடையாது. ஞானத்திற்கு ஒரு கடவுள் யாருன்னா சரஸ்வதி. அந்த சரஸ்வதியினுடைய ஒரு உருவத்தை முதலாக திருமூலர் தான் நமக்கு காட்டுகிறார். அந்த சரஸ்வதியை வணங்கினால் நமக்கு படிப்பு வரும்னு சின்ன வயதிலேயே சொல்லுகின்றோம், குழந்தைகளுக்கு காட்டுகிறோம். ஏன்? கடவுள்களிலேயே எப்பொழுதும் படித்து கொண்டிருக்கிற ஒரு கடவுள் சரஸ்வதி தான். எப்பொழுது பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. கையில் ஒரு ஓலைச்சுவடி, ஜபமாலை, வீணை, வெள்ளை கலை உடுத்தி, வெள்ளை பனி பூண்டு, வெள்ளை தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய சரஸ்வதி. இந்த 1067வது அருமையான திருமந்திர பாடல் சரஸ்வதியை பற்றி நமக்கு சொல்லுகின்ற ஒரு அருமையான பாடல். ஏடு அம் கை நங்கை, ஏடு அம் கை நங்கை, இறை எங்கள் முக்கண்ணி, வேடம் படிகம் விரும்பும் வெண் தாமரை, பாடும் திருமுறை பார்ப்பதி பாதங்கள், சூடுமின் சென்னிவாய் தோத்திரம் சொல்லுமே. ரொம்ப அருமையான தொடக்கம். ஏடு அம் கை நங்கை, நங்கைனா பெண், அம் கைனா கை, கைக்குள்ள ஏடு வச்சுருக்காங்க. நம்மவர்கள் ஒரு 18 வயசு படிக்கிறாங்க, 20 வயசு படிக்கிறாங்க. வாழ்க்கையில் இவங்க படிக்கிறதுங்கிறது 20 வயசு தான். சில அறிவாளிகள் எப்பொழுதும் படித்து கொண்டே இருக்கிறார்கள். நான் கூட தினந்தோறும் 1/2 மணி நேரம் படிக்கிறேன். ஏன்? படிப்பதற்கென்று வயது கிடையாது, காலம் கிடையாது. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. கலைமகள் தினந்தோறும் படித்து கொண்டிருக்கின்றால். ஏடு அம் கை நங்கைன்னு சொன்னான். தன்னுடைய கைகளில் உழைச்சுவடுகளை வைத்து கொண்டு தினந்தோறும் படிக்கின்றார். ஒரு சந்தேகம் வருகிறது. நாம் ஆரம்ப நிலை, நடுநிலை, உயர்நிலை, கல்லூரி, பல்கலைக்கழகம், பல்கலைக்கழகத்தோட படிப்பு முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன படிக்கிறது? ஆனால் சரஸ்வதி கேட்டதற்கு சொல்லுகின்றாள், இன்னும் எவ்வளோ வருஷம் நீங்கள் படிப்பீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன். ஔவையார் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு சரஸ்வதி சொன்ன பதில் பாருங்கள், அருமையான பதில். கீழே உள்ள மண்ணாள்ளி கையில் காட்டினாங்களா, கற்றது கைமண் அளவு. அப்போ இன்னும் எவ்வளோ படிக்கணும்னு கேட்டாங்க ஔவையார். கல்லாதது உலகளவு, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று உற்ற கலை மடந்தை ஓதுகிறாள் அப்படின்னு சரஸ்வதியே சொல்கிறா. அப்போ சரஸ்வதியே நாம் படித்தது கைமண் அளவுன்னா நாமெல்லாம் என்னங்க படிச்சிருக்கிறோம் என்ற உற்ற கலை மடந்தை ஓதுகிறாள். வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர், எறும்பும் தன் கையால் சான். நான் தான் பெரிய ஆள்னு தயவுசெய்து சொல்லாத, எறும்பு கூட அதோட கையால் 6 சான் இருக்குன்னார் ஔவையார். அப்படி கலைமகளை சொல்லுகின்ற பொழுது ஏடு அங்கை நங்கை. அடுத்தது சொன்னார் எங்கள் முக்கண்ணி. சரஸ்வதிக்கு 3 கண்கள் சிவபெருமானை போல உண்டு. வேடம் படிகம் விரும்பும் வெண் தாமரை, பளிங்கு போல வெள்ளை நிறம். ஒரு அருமையான சிந்தனை இங்கே சொல்லப்படுகிறது. இந்த வண்ணங்கள் என்பது எண்ணங்களினுடைய கலவைகள். அப்போ வெள்ளை என்பது ஞானம், ஞானம் என்பது வெண்மை, வண்ணம் என்பது ஞானத்தை நோக்கிய பயணம்தான். எனவே வண்ணம் இருக்கின்றவரை ஞானம் கிடையாது. கலர் கலராக சேலை அணிந்து கொண்டிருப்பார்கள் மற்ற கடவுள்கள். ஆனால் சரஸ்வதிக்கு மட்டும் வெள்ளை புடவை கட்டியிருக்கிறார். வெள்ளை களை உடுத்தி, வெள்ளை பனிபூண்டு, வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள். ரொம்ப அழகாக பாடினார்கள். வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் பாரதியார் பாடினார். ஆய கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் என்னம்மை, தூய உரு பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர். கம்பர் பாடினார். ஏன் வெள்ளை ஆடை உடுத்தினாள் சரஸ்வதி? வெள்ளை என்பது, வெண்மை என்பது ஞானத்தினுடைய அடையாளம். வண்ணங்களெல்லாம் மாயை, எந்த நேரத்திலையும் வண்ணம் சாயம் போகும். ஆனால் உலகத்தில் நிலைத்தது எது என்றால் வெண்மை. இப்போ சூரிய ஒளியை பார்த்தா வெண்மையாக இருக்குது. ஆனால் அதை நாம் ஆடியை கொண்டு பிரித்து பார்த்தால் வானவில்லை போல 7 வண்ணங்கள் தெரிகின்றன. வண்ணங்கள் தெரிந்தாலும் அந்த வண்ணத்தினுடைய எல்லை என்ன என்றால் வெண்மை. எனவேதான் அந்த வெள்ளை
மாலை அணிந்து கொண்டு வெள்ளை தாமரையிலே வெள்ளை சேலை அணிந்து கொண்டு இருக்கின்றால் வீணை வாசித்து கொண்டு இருக்கின்ற நாதம்தான் ஞானத்திற்கு ரொம்ப முக்கியமானது. கலைகளிலே மிகவும் முக்கியமானது இசைக்கலை. 64 கலைகளையும் கற்றவள் சரஸ்வதி. 7 அங்கை நங்கைன்னு சொன்னாரே திருமூலர். எல்லா சிவாலயங்களிலும் பார்த்தீர்கள் என்றால் சில தூண்களில் சரஸ்வதியினுடைய அருமையான உருவம் பொறித்திருப்பார்கள். கூத்தனூர் என்ற ஊரில் ஒட்டக்கூத்தர் சரஸ்வதிக்கு மிக அருமையான ஒரு கோயில் கட்டியிருக்கின்றார், கூத்தனூர். அந்த அருமையான சரஸ்வதியினுடைய உருவம் எதை காட்டுகிறதுனா, கையில் ஒரு ஜபமாலை வைத்திருக்கின்றார். இறைவனை நோக்கி ஜபம் செய்கின்றார், படிக்கின்றார், நாதத்தை எழுப்புகின்றார், உலகத்தில் உள்ள உயிர்களுக்காக ஞானத்தை வாரி வாரி வழங்குகின்றார். அந்த சரஸ்வதியை பற்றி திருமூலர் இந்த 1067வது அருமையான பாடலிலே பாடியிருக்கின்றார். எனவே கலைமகள் நமக்கு தரும் செய்தி எப்பொழுதும் படிக்க வேண்டும். ஞானம் பெறுவதற்கான முயற்சியை எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். படிப்புக்கு எல்லையே கிடையாது. அதுபோல நாமும் ஞானத்தை பெறுவோம், திருமந்திரத்தை ஓதி மகிழ்வோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொரு கால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம். முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினிற் சேரும் வழியறுத்தான் நெஞ்சமே வந்து. பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. பாண்டியனுக்கு பரம்பொருள் எது என்பதில் சந்தேகம் ஏற்பட வேதத்தின் பொருளை எல்லாம் எடுத்து கூறி திருமாலே பரம்பொருள் என்று நிலைநாட்டியவர் விஷ்ணு சித்தர் என்று பார்க்கின்றோம். அதனால் பாண்டியனே கொண்டாடினான் என்று பார்க்கின்றோம். அப்பேற்பட்டவர் எம்பெருமான் இருக்கின்ற அந்த அழகை, எம்பெருமான் எங்கிருக்கின்றான் என்கின்ற செய்தியை, எம்பெருமான் இருக்கின்றான் என்கின்ற உறுதியை இந்த திருமொழிகளிலெல்லாம் அனுபவித்து கொண்டு வருகின்றார். ஒவ்வொரு இடங்களிலும் எடுத்து கூறிக்கொண்டே வருகின்றார். ராமனுடைய நிலைப்பாட்டினை, நரசிம்மனுடைய அந்த ஆவேசத்தை எல்லாம் அனுபவித்து காட்டுகின்றார். அப்படி காட்டுகின்ற பொழுது சீதைக்காக அந்த ஜனகனுடைய இடத்திற்கு சென்று அந்த வேள்வியில் புகுந்து அந்த சிவதனுசை முறித்து காட்டினானே, அந்த இடத்தில் நாம் சர்வேஸ்வரனை காணலாம் என்று உறுதியாக ஆழ்வார் பாடுகின்றார். நாந்தகம் சங்கு தண்டு நானொளிச்சார்ங்கம் திருச்சக்கரம் ஏந்து பெருமயிராமனை இருக்குமிடம் நாடுதிரேல் காந்தள் முகில் வீரர் சீதை காகி கடுஞ்சிலை சென்றிருக்க வேந்தர் வேந்தன் ஜனகந்தன் வேள்வியிற் கண்டாருளர். எங்கு பார்த்தீர்கள், எங்கு பார்த்தீர்கள் என்று கேட்பீர்களேயானால், இங்கு பார்த்தோம், இங்கு பார்த்தோம், அதாவது ஜனகராஜன் ஒரு வேள்வி நடத்தினானே, அந்த வேள்வியில் கண்டோம் என்று கூறுகின்றார்கள். கண்டீர்களா, கண்டோம் என்கின்ற ஒரு பதிலை தெளிவாக ஆழ்வார் காட்டுகின்றார். எப்படி இருக்கின்றான் ராமன்? நாந்தகம் கதையை தாங்கி இருக்கின்றான், சங்கை தாங்கி இருக்கின்றான், சக்கரத்தை தாங்கி இருக்கின்றான், இந்த வில்லை தாங்கி இருக்கின்றான், வாளை தாங்கி இருக்கின்றான், நாந்தகம் என்கின்ற வாளையும் தாங்கி இருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். ராமாவதாரத்தில் ராமன் வில்லோடு தானே காட்சி கொடுத்தான். பின்னர் எப்படி இந்த பஞ்சாயுதங்களையும் பார்க்கின்றோம். கதை என்ன, வில் என்ன, வாள் என்ன, சங்கு என்ன, சக்கரம் என்ன என்று கேட்டால், ராவண யுத்தம் முடிந்த பின் தேவாதி தேவர்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அப்படி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது ராமனை எப்படி அழைத்தார்கள்? ஹே சங்கு சக்கரதாரி என்று அழைத்தார்கள். மண்டோதரி ராமனை பார்த்து கேட்கின்ற பொழுது சங்கு சக்கரதாரி என்று பேசுகின்றாள். ஒரு கற்பிற் சிறந்தவள், தூயவள்,
ராமனை பார்த்து சங்கு சக்கரதாரி என்று சொன்னால் என்ன பொருள்? அப்பொழுது ராமன் அந்த மண்டோதரிக்கு தான் சர்வேஸ்வரன், தான் சங்கு சக்கரதாரி என்பதனை காண்பித்தான் என்பதல்லவா பொருள். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டினை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் அனுபவிக்கின்றார். அப்படி பஞ்சாயுதங்களையும் ஏந்திக் கொண்டிருக்கின்ற பெருமை படைத்ததான ராமனை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? நீங்கள் தேடவே வேண்டாம், ஓரிடத்தில் பார்க்கலாம். அது எந்த இடம்? அழகான காந்தள் மலர்கள். அந்த காந்தள் மலர்கள் எதற்கு உவமை என்று கேட்டால், பெண்களுடைய கைகளுக்கு உவமை. பெண்களுடைய விரல்களை விரித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமாம் காந்தள் மலர்கள். அதனால் ஆழ்வார் காண்பிக்கின்றார், அப்படியே விரிந்த மலர்ந்த காந்தள் மலரை போன்று இருக்கக்கூடிய கைகளை பெற்றவள் சீதை. அவளுக்காக கடுஞ்சிலை, யாராலும் தொட்டு பார்க்க முடியாத, யாராலும் தூக்கி எடுக்க முடியாத ஒரு சிலையை அவளுக்காகவே ஒடித்து காட்டினானாம். சும்மா எடுத்து அம்பு தொடுக்கலாம்னு எடுத்தான், அதுவாகவே முறிந்து விட்டது என்று கூறுகின்றனர். அப்படி அவளுக்காக முறித்து காட்டினானே, அது எந்த இடம்? ஜனகராஜன், வேந்தர்களுக்கெல்லாம் வேந்தன். இந்த தத்துவார்த்தமான விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன். அவன் செய்கின்ற அந்த வேள்விக்கு போனால் நிச்சயமாக நீங்கள் அந்த எம்பெருமானை காண்பீர்கள் என்று உறுதியளிக்கின்றார். நாமும் சேவிக்கலாம்.